அறுவை சிகிச்சை வெளியில பண்ண முடியாம பண வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தலைமைக்கு போயிருக்காங்க. விஜய் சார் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து சார் இமீடியட்டா ப்ரொசீட் பண்ண சொன்னதுனால பிரைவேட் போய் சர்ஜரி பண்ணியிருந்தா மினிமம் ஒரு 50,000ல இருந்து 1 lakh கிட்ட ஆயிருக்கலாம். தளபதி அவர்கிட்ட போயிட்டு உங்க பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தரோம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுத்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பையன் வந்து நல்லா இருக்காப்புல. இலவசமா வந்து பண்ணி கொடுத்த விஜய் அண்ணனுக்கும் ஆனந்தனுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். பிரதீப், ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 49வது வட்டத்துல தளபதியோட ஆணைக்கிணங்க எங்க பொதுச் செயலாளரோட அறிவுறுத்தலின்படி வீடு வீடா வந்து நாங்க வந்து குறை கேட்டு வரும்போது இங்க 49வது வட்டத்துல ஸ்ரீரங்கம்மாள் கோயில் தெருல பழனி என்பவரோட குழந்தைக்கு வந்து 3 வயசு குழந்தைக்கு வந்து உடம்பு முடியல, அவங்க வந்து பிரைவேட்ல பாக்குறதுக்கு என்னால முடியல, இந்த மருத்துவ உதவி வந்து செய்யுமாறு எங்களோட கோரிக்கை வச்சாங்க. நாங்க எங்க மாவட்ட நிர்வாகிக்கு வந்து இதை தெரிவிச்சு தலைமைக்கு வந்து அதை எடுத்துட்டு போய் மருத்துவர் அணி மூலியமா அந்த குழந்தைக்கு வந்து மருத்துவ உதவி செய்யப்பட்டது. ட்ரைனேஜ் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்து கரண்ட் பெட்டிகள் வந்து கதவு இல்லாம இருந்ததை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து வீடு வீடா போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கல்வி உதவி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். நான் வந்து ராயபுரம் வண்ணார்பேட்டில் இருக்கேன், ஸ்ரீராமா தெருல. என் பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து பாத்ரூம் போகிறதுல அதுக்காண்டி இங்கே ப்ரைவேட்லாம் பார்த்தேன். எதுவுமே வந்து நமக்கு அவங்கெல்லாம் அமௌண்ட் எக்ஸஸாக கேட்டாங்க. அதனால கொடுக்க முடியாது, ஆட்டோ தொழில் தான் ஓட்டுறேன். அதனால வந்து பிரதீப் அவர்கிட்ட வந்து 49 டிவிஷன் அவர்கிட்ட வந்து வீதிக்கு வந்து கேட்டாங்க வீட்டாண்ட வந்துட்டு. நான் அதனால அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ரிப்போர்ட்லாம் வந்து நீங்கள் எடுத்த ரிப்போர்ட்லாம் என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நவீன் அண்ணாட்ட அவங்க பிரதீப் வந்து நவீன் அண்ணாட்ட வந்து கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா நவீன் அண்ணா மூலியமா தளபதி அவர்கிட்ட போயிட்டு உங்க பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தரோம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுத்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பையன் வந்து நல்லா இருக்காப்புல. இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு பண்ணி வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவா பாத்ரூம் போகிற எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. நம்ம பாபு சாரும் இவர் சிவா சாரும் 2 பேர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க முன்னாடி. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இலவசமா வந்து பண்ணி கொடுத்த விஜய் அண்ணனுக்கும் ஆனந்தனுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கட்சி சார்பா ஆல்ரெடி மருத்துவ ரீதியில நல்ல பொதுநல சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ராயபுரம் தொகுதியிலிருந்து மாவட்ட செயலாளர் அண்ட் இவங்க நவீன் சார், இவங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்து குழந்தை 3 வயசு குழந்தை அறுவை சிகிச்சை வெளியில பண்ண முடியாம பண வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தலைமைக்கு போயிருக்காங்க. தலைமைக்கு போன உடனே ஆனந்த் சார் மூலயமா தளபதி விஜய் சார் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து சார் இமீடியட்டா ப்ரொசீட் பண்ண சொன்னதுனால சர்ஜரி வந்து சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சிவா மூலியமா வந்தாங்க. அங்க வந்து அறுவை சிகிச்சை சவிதா மருத்துவமனையில் இலவசமா வந்து அவங்களுக்கு மெடிசன்ல இருந்து சர்ஜரியில இருந்து எல்லாமே இலவசமா அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணி நல்லபடியா குணமளிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பணும். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தை நல்லா இருக்காங்க. ஏன் சர்ஜரி டிலே ஆகி பண்ணியிருந்தோம்னா பின்விளைவுகள் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், ஜுரம் வந்திருக்கலாம், அதனால குழந்தை வந்து சோர்வாயிருக்கலாம். முன்னெச்சரிக்கையாவே இந்த சர்ஜரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஆனந்த் சார் அவர்களுக்கும் அண்ட் தளபதி விஜய் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அட்மிட் ஆன பிறகும் டெய்லி ஆனந்த் சார் கால் பண்ணிட்டு பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரைக்கும் கால் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்ன்றது கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. குழந்தைக்கு வந்து சார் வயிற்றுல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது, ஒரு கட்டிமா டெவலப் ஆகி ரத்தம் கட் ஆயிருந்தது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே விட்டுருந்தா அது வந்து லைக் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ற அளவுக்கு ஆயிருக்கலாம். ஸோ முன்னெச்சரிக்கையாவே பண்ணி நம்ம வந்து இது பண்ணதுனால மினிமலி இன்வெசிவ், அதாவது சின்னதா வந்து இது பண்ணி சர்ஜரி பண்ணி அதை எடுத்து சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சதுங்க. பிரைவேட் போய் சர்ஜரி பண்ணியிருந்தா மினிமம் ஒரு 50,000ல இருந்து 1 lakh கிட்ட ஆயிருக்கலாம். பட் அந்த சர்ஜரி இங்க பண்ணதுனால தளபதி விஜய் சார் இந்த மாதிரி பொதுநல சேவையில மருத்துவ ரீதியில நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிரகாரம் நம்ம எல்லாமே ஃப்ரீயா பண்ணிடணும். மருத்துவ ரீதியா கட்சி சார்பா வந்து நாங்க நிறைய கேம்ப்ஸ் அண்ட் பிளட் டொனேஷன் கேம்ப் இதெல்லாம் மற்றவங்க பண்ற மாதிரி பேருக்காக இல்லாம அந்த கேம்ப்ல அவங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது சுகரோ பிபியோ இல்ல கண் பார்வை இருந்தாலோ கேட்ராக்ட் சர்ஜரி இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு சவிதா ஹாஸ்பிட்டல் மூலியமா நம்ம இலவசமா என்ன பண்ண முடியுமோ இல்ல மேக்சிமம் டிஸ்கவுண்ட்ல என்ன பண்ண முடியுமோ பொதுநல சேவை மருத்துவ ரீதியில செஞ்சுட்டு இருக்கோம்.
அண்ட் ஏன் சவிதான்னு சொல்றோம்னா அங்க வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில இருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இருந்து எல்லா சர்ஜரியும் அவங்க பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால அங்க வந்து பொதுநல சேவையில நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இந்த சர்ஜரிக்கு தேவையான தொகையை யார் செலுத்தணும்? இதுக்கு தேவையான தொகை கட்சி சார்பா கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாம தளபதியோட ஆணை பிரகாரம் கட்சி சார்பா வந்ததுனால எல்லாமே இலவசமா பண்ண முடியும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.